சித்தப்பா, கௌரி பூஜைக்கும் சுமங்கலி பூஜைக்கும் தேவையான எல்லா சாமானையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வெறும் வில்வ இலை மட்டும் எனக்கு கிடைக்கல. என்னது? வில்வ இலை கிடைக்கல? வில்வ இலை இருக்குங்க. ஆனா இவதான் வாங்கிக்கவே இல்லை. வில்வ இலையை வாங்கிக்கோ. வில்வ இலை வாங்கினா நட்பு நீடிக்கும், சண்டை கம்மியா நடக்கும் அப்படின்னு இந்த டாக்டர் சிவா சொல்றான். இவன் என்ன இங்க பண்றான்? கோவிலாச்சே, தரிசனம் பண்ண வந்திருப்பாரு. உன்னையா இல்ல சிவனையா? நீ அவன்கிட்ட ஒன்னும் பேசலையே? இல்ல சித்தி, சத்தியமா சித்தி, ஐ ஸ்வேர். குட் கேர்ள். பாட்டி ஏன் இங்க வரல? பாட்டியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதிகமா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அதனாலதான் அவங்க எங்களை அனுப்புனாங்க. அதனால நாங்க எப்படி இந்த பூஜையை மிஸ் பண்ண பார்ப்போம்? ஐயோ, இது இவரு செஞ்ச வேலை தானா? இவருதான் டாக்டர் சிவாவை கூப்பிட்டுருக்காரா? எங்களுக்கும் பூஜை இருக்கு, அதனாலதான் நான் எல்லா வில்வ எண்ணெயும் வாங்கினேன். இதை நான் சக்திக்கு தரணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ இதை வாங்கிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு புரிய வைங்கல. என்னம்மா நீ இவ்வளவு அன்பா கொடுக்கறாருல, வாங்கிக்கோ. ஏன் கேட்டீங்கல்ல சித்தி, அவர் கொடுத்தாரு, ஆனா நான் தான் அக்செப்ட் பண்ணல. நான் ரொம்ப சமத்த பொண்ணு. அதான் சொன்னேன்ல, குட் கேர்ள். இந்த டாக்டர் சிவா கோவிலுக்கு வந்ததே இந்த சக்திக்காக தான். ஆனா எனக்கே இப்படி தோணுதுன்னு தெரியலையே. இவங்க குழப்பத்துல என் பொண்ணோட கௌரி பூஜையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வில்வ இலை இல்லாம எப்படி பூஜை செய்வ? இவ்வளோ அன்பா தர்றாருல, வாங்கிக்கோ. எவ்வளவு நல்ல பையன், பூஜைக்கு வில்வ இலைய தர்றான், எதுக்கு வேணாங்கிற நீ? ஆமா சக்தி, சொல்லு, எதுக்கு வேணான்னு சொல்ற? அத நான் சொல்றேன். சக்தி சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் ஒண்ணு சொல்லவா? மத்தவங்க பொருளை வச்சு பூஜை பண்ணா புண்ணியமும் பாதிதான் கிடைக்கும். என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில எதுவுமே அறகுறையா இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். பூஜையா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. என்னம்மா சக்தி, நீ அத வாங்கிக்கோ. ஏன் சித்தி சொல்றது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான். சித்தப்பா, நீங்க தானே சொல்லுவீங்க சிவபெருமானுக்கு ஆத்மார்த்தமா பூஜை செய்யணும். அவர் பூஜை சாமான்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அதனால இருக்கட்டும். சரி, பூஜை ஆரம்பிங்க. ஆனா வில்வ இலை இல்லாம பூஜை முழுமையடையாதுமா? ஒருவேளை எனக்கு சிவபெருமான் மேல ஆத்மார்த்தமான பக்தி இருக்குன்னா, அவர் மேல உண்மையாவே முழு பக்தியோட என்னோட கடமையை செஞ்சிருக்கேன்னா, அவரை பூஜையை கண்டிப்பா ஏத்துக்காம இருக்க மாட்டாங்க. வில்வ இலை இருக்கோ இல்லையோ, அவர் என்னோட பூஜையை முழுசா ஏற்றுப்பார். என்னால என்ன அர்ப்பணிக்க முடியுதோ அதை அவர் ஏத்துப்பாரு.
என்னால எது முடியலையோ அதுக்காக அவர் என்ன மன்னிக்கவும் செய்வாரு. ஸோ இப்போ இன்னையிலேருந்து நம்ம பார்ட்னர்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இலக்கும் ஒண்ணு இல்ல, நம்ம வழியும் ஒண்ணு இல்ல, நம்ம பார்ட்னர்ஸும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. சக்தி, நீ இன்டைரக்டாக என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோட சிவபெருமான் என்னோட முடிவை புரிஞ்சுப்பாரு. சக்தி, நான் உன் முடிவையும் புரிஞ்சுக்கிட்டேன், முடிவுக்கான காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நிக்கிற வெள்ளி சித்தி என்னோட நிலைமையை புரிஞ்சுப்பாரு, என்னோட காரணங்களையும் புரிஞ்சுப்பாரு. நான் ரொம்ப புத்திசாலி, நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. ஆனா உன்னுடைய டிசிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க தான் போறேன். வாங்க, சுமங்கலி பூஜையை ஆரம்பிக்கலாம். ஹர ஹர மகாதேவா. நான் உனக்கு எந்த நிபந்தனையும் போட விரும்பல சக்தி. எந்த கண்டிஷனுமே இல்லாம தான் உன் வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறேன். உன்னோட ஒவ்வொரு முடிவை நான் புரிஞ்சுப்பேன், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். ஆனா ஒரு முறை சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் முதல்ல சுமங்கலி பூஜையை முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க வெள்வேலையை வச்சு நாம சங்கல்பம் பண்ணலாம். ரீமாவுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க, ஆனா அவளும் சந்தோஷமா இல்ல, சக்தியும் இல்ல. என்ன பிரச்சனை? எல்லாரும் பூஜை பண்ணிட்டாங்கல்ல சக்தி, இப்ப நீயும் போய் பூஜை பண்ண, அப்புறம் நெய்வேத்தியம் பண்ணலாம். என்ன? சாரி சிவனே, என்னால உங்களுக்கு வில்வேலையை அர்ப்பணிக்க முடியாது. பூஜை என்னமோ அறகுறைதான், ஆனா என் பக்தி அது முழுமையானது. என்னன்னா, நம்ம இங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்தோம், ஆனா இங்க நம்மளால சக்தியோட பூஜை அறகுறையா ஆயிடுச்சு. இல்ல நந்தோ, நான் இருக்கிற வரைக்கும் சக்தியோட வாழ்க்கையில எந்த விஷயமும் அறகுறையா இருக்காது. அவ கனவா இருந்தாலும் சரி, இந்த பூஜையா இருந்தாலும் சரி. என்ன செய்ய போறீங்க அண்ணா? எனக்கு பயமா இருக்கு. குருக்களே, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் சார்பா நீங்க பூஜை பண்ணிடுறீங்களா? இல்லப்பா, நீங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டீங்க, என்னால எப்படி பூஜை செய்ய முடியும்? நீங்க போய் சீக்கிரமா பூஜை பண்ணிட்டு வந்துருங்க. அது இல்ல குருக்களே, எப்படி பூஜை பண்ண முடியும்? இங்க நிறைய லேடிஸ் இருக்காங்க, நான் எப்ப பூஜை பண்றது? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க என் கூட வாங்க. அப்புறம் வில்வ இலைய அர்ப்பணிச்சாச்சுன்னா உங்க பூஜை வெற்றிகரமா முடிஞ்சதுன்னு அர்த்தம். வாங்க, நகரமா நகருங்க, கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி போங்கம்மா. இப்ப சக்தி வில்வ இலையை செலுத்துவா, இந்த பூஜையுடைய முழு பலனை அடைவா.
மம்மி நான் என்ன பார்க்கறேனோ அதைத்தான் நீங்களும் பார்க்கறீங்களா? எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. இவங்க 2 பேரும் ஜோடியா நல்லா இருக்காங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட். சிவபெருமான் அப்புறம் பார்வதி அம்மா ஜோடி மாதிரி இருக்கு. உண்மையிலேயே சிவசக்தி ஜோடி மாதிரி இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் அமைதியானுங்க. இல்லைன்னா உங்க 2 பேர் முகத்திலையும் என் 5 விரலும் பதிஞ்சிரும். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் தெரியுது அண்ணா. சிவபெருமானுக்கும் தெரியுது. அட இந்த உலகத்துக்கே தெரியுது அண்ணா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா உங்களுக்கு தான் தெரியல. ஒருவேளை உங்களோட கடந்த காலம் பார்க்க விடலையோ என்னமோ. நான் இங்க வந்ததே சக்தியோடைய அக்கா யாரை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கதான். ஆனா இந்த உலகமே சக்தி யாரை காதலிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல மாம், என்னால இதை தாங்கிக்க முடியாது. இவங்க என்ன பூஜையை செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க லவ் ஸ்டோரி ஈம சடங்கு நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே என்னால் தாங்கிக்க முடியாது. லாஸ்ட் டைம் நான் ரவுடிங்க மூலமா உங்களை அடிக்க வச்சேன். ஆனா இந்த முறை நானே அடிக்க போறேன். ஏன் ஒவ்வொரு முறையும் என்னோட கஷ்டங்கள்ல நீங்க வந்து எனக்கு துணையா நிக்கிறீங்க? ஏன் என்னோட கனவை நிறைவேற்ற நீங்க பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க? ஏன் என்னோட அரபர பூஜையை முழுமையாக்க நீங்க இங்க வந்தீங்க? ஏன் டாக்டர் சிவா? ஏன் நீங்களும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்ன நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவன் நம்ம பொண்ணோட கைய பிடிச்சிட்டான். டாக்டர் சிவா, என் கையை விடுங்க, என்ன போக விடுங்க. ஆனா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் சக்தி சண்முகம், நான் உன்னுடைய சீனியர். அதனால நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும். நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ப்ரொபோசலை கொடுத்தேன். ஆனா நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஆனா நான் உன்னோட சீனியருங்கிற முறையில நான் உன்னுடைய ரிஜெக்ஷனை ரிஜெக்ட் பண்றேன். ஓவர் அண்ட் அவுட். என்ன? ஆமா, அது சாரி அண்ட் தேங்க்யூ. எதுக்கு? சாரி எதுக்குன்னா நான் உன்னுடைய பேச்சை கேட்கல.
அண்ட் தேங்க்யூ எதுக்குன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ என் பேச்சை கேட்டு என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவ. இந்த டாக்டர் சிவா ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. சக்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அது இதுன்னு என்னெல்லாம் பண்ண போறானோ. உண்மையை சொல்லு, மனசுக்குள்ள சரின்னு சொல்லணும் தானே தோணுது. அடடா எவ்வளவு கியூட்டா இருக்கா, எவ்வளவு கியூட்டான முகம், எவ்வளவு கியூட்டாவும் பேசுறான். இந்த பையனை போய் யாரால மறுக்க முடியும் தானே நினைக்கிறேன். ஐ அம் ரைட்? பாட்டிமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஸ்மைல் பண்ணும்போது யார்கிட்டயாவது அந்த மூன் வேணும்னு நான் கேட்டா கூட அதை எனக்கு கொடுத்துருவாங்களா. அதுவும் குறிப்பா இத பார்த்து. இந்த ரைட் சைடு டிம்பிள் கியூட்டா இருக்குல்ல. பாத்தியா, நீ ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச, இருந்தாலும் நான் உன்னை ஸ்மைல் பண்ண வச்சிட்டேன். இப்ப இதே மாதிரி உன்னை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சரின்னு சொல்ல பார்ப்பேன். ஐ நியூ இட், ஐ எம் டேம் குட். ரைட் தானே சிவனே? என்ன குட்டு? உன்னுடைய குட்ட நான் மட்டாக்கிடுவேன். உன் கண்ணத்துல இருக்கிற குழிய நான் குத்தி கிழிச்சிருவேன். புரியுதா? இத காட்டி என் பொண்ணுகிட்ட தப்பு தப்பாவா பேசுற? மவனே, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். இது கோவில், உன்னோட வீடு ஒண்ணும் இல்ல. அத அவன் கிட்ட முதல்ல சொல்லுங்க. ஹேய் மனோரமா, அங்க பத்தியா நம்ம மாப்பிள்ளையும் அவர் குடும்பமும் வந்துட்டாங்க. அட வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அட பரவாயில்லையே சம்பந்தி, உங்க சாரி ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டாக்டர் சிவா ப்ளீஸ் என்ன போக விடுங்க. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா ஒரேடியா அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கோவில்ல இருக்கோம், அப்புறம் எல்லாரும் அடி பின்னிடுவாங்க. ஒருவேளை நீ என்ன உன் ஃப்ரெண்டா நினைக்கலனா வெறும் என் குரலை கேட்கறதுக்காக அன்னைக்கு எதுக்காக ஃபோன் பண்ண? என்னோட நட்பா வேணான்னு சொல்லிட்டு உன் முகம் எதுக்காக சோகமா இருக்கு? நீ இல்லாம எப்படி நான் அரைகுறையா ஃபீல் பண்றனோ நீயும் அதே மாதிரி ஃபீல் பண்றியா? சொல்லு. நீ ஏன் என் ஃப்ரெண்டாக விரும்பலன்னு சொல்ற? நீ ரொம்ப லக்கி சக்தி. உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு இந்த சிவா எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா நான் யாரை காதலிக்கிறேனோ அவர் என்னையோ என்னோட ஃபீலிங்ஸையோ சுத்தமா மதிக்கல. டாக்டர் சிவா சொல்லு, நான் கேக்குறேன். டாக்டர் சிவா விஷயம் என்னன்னா, சொல்லு சக்தி, என்ன விஷயம்? இவர் எங்க இங்க? இவர் அழறாரா என்ன? ஆமா, நிஜமாவே அழறாரு. எனக்காகவா? இவர் என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறாரே. இந்த கௌரி பூஜை, என்னோட கல்யாண ஏற்பாடு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறத நினைச்சுதான் இவர் அழுதுட்டு இருக்காரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஏன் என்ன அழ வச்சீங்க? ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சே. இனிமே எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு.
என்னோட மச்சினியோட கையை பிடிச்சிட வேண்டியதுதான். என் பொண்டாட்டி தான் என் பாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டாளே. ஸோ இப்போ மச்சினியும் பாதி பொண்டாட்டியாக வர வேண்டியது தானே. ரொம்ப நாளாக உன் மேலே எனக்கு கண்ணு. அதனால இப்போ கண்டிப்பாக ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தான் போவேன்.